பேச்சு தினம் 15/3/2025 இன்று உலக பேச்சு தினம். உலகம் முழுவதும் உள்ள பேச்சாளர்களாலும் பட்டிமன்ற பேச்சாளர்களாலும் பேச்சு மீது பற்று கொண்ட அனைவராலும் உலக பேச்சு தினம் கொண்டாடப்படுகிறது. பேச்சு மற்றும் பேச்சு உருவாக்கத்தை கொண்டாடும் உலக பேச்சு தினம் ஆண்டுதோறும் மார்ச் 15 அன்று கொண்டாடப்படுகிறது. இது உலகம் முழுவதும் நேரடி பேச்சு நிகழ்வுகள் மூலம் பேச்சு மற்றும் பேச்சு கொண்டாடப்படுகிறது. உலக பேச்சு தினம் எதிர்பாராத குரல்களின் 10 ஆண்டுகளை கொண்டாடுகிறது. உலக பேச்சு தினத்தை அனைவரும் வரவேற்போம். நன்றாக பேசுபவர்களை, நல்ல கருத்துக்களை பேசுபவர்களை ஏற்போம். உண்மையை பேசுபவர்களுடன் கை கோர்ப்போம். உலக பேச்சு தினத்தில் பேச்சின் மூலம் கரை சேர்ப்போம். பேசுவதற்கு எதிர்ப்பு வந்தால் ஒரு கை பார்ப்போம். நல்ல பேச்சை கேட்பதன் மூலம் உள்ளம் குளிர்கிறது. கனிவான பேச்சினால் ஒவ்வொருவரின் இல்லமும் மிளிர்கிறது. ஊக்கமான பேச்சால் நம்பிக்கை துளிர்கிறது என்று உலக பேச்சு தினம் பற்றி போற்றி வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கல்வியாளர், கவிஞர் போத்ராஜ் ஆகிய நான் உலக பேச்சு தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். மார்ச் 15 வரும் உலக பேச்சு தினம். சிறந்த பேச்சாளர்களுக்கு இது உலக மூச்சு தினம். நன்றாய் பேசுபவர்களுக்கு வராது ஏச்சு. பேச்சு போட்டியில் மாணவர்கள் சாதனை புரிஞ்சாச்சு. பேச்சில் என்றுமே இருக்கக்கூடாது நச்சு. பேச்சில் நாகரிகத்தை கட்டி காப்பும் தச்சு. பேச்சு அனைவரையும் கவரும் அச்சு. மேடையில் பேசினால் இருக்க வேண்டும் மாசு. சிந்தித்து பேசினால் எதுவும் ஆகும் தூசு. நகைச்சுவை பேச்சால் துன்பங்களை தூக்கி வீசு. மகிழ்ச்சியான பேச்சுக்கு ஈடு ஆகாது காசு. திறமையாக பேசுபவர்கள் வாழ்வில் ஆவார்கள் பாசு. மாறாமல் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் மகாராசு. தமிழ் பேச்சு தனிவிதத்தில் இருக்கும் மதராசு. தமிழ் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தமிழக அரசு. தமிழ் பேச்சுக்கு அடிமை அந்த மிட்டா மிராசு. உலக பேச்சாளர்களுக்கு கொடுப்போம் ரோஸு. தமிழ் பேச்சுக்கு ஆகிறது பல்லாயிரம் வயசு. தமிழில் பேசினால் கூடும் ஆயுசு. தமிழ் பேச்சாளர்களுக்கு மாறாமல் உண்டு மவுசு. பேச்சில் என்றுமே இருக்கக்கூடாது ரவுசு. பேச்சில் சிறக்க செய்ய வேண்டும் சேசு என்று உலக பேச்சு தினம் பற்றி கவிதை தொகுப்பை வாசித்து முடிக்கிறேன். கவிஞர் போத்ராஜ். ஜெய் பீம், ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். தொடரும்.